பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் ஒரு நல்ல செய்தியை கேட்க இருக்கிறோம். கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக. அதற்கு முன்பதாக நாம் வழக்கமான அறிவிப்புகளை பார்க்க இருக்கிறோம். இந்த வாரம் நமக்கு 4வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு சித்தமானால் சென்னை பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கி பார்த்தீங்கன்னா உள்ள சியோன் காம்ப்ளெக்ஸ் உள்ளே வரணும். தூணாக இருக்கும். பின்னால் வந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். 4வது மாடியிலே உங்களுக்காக காலை 10 மணிக்கு நான் காத்திருப்பேன். கூட்டத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சகோதரன் மங்களராஜ் தலைமையில் அங்கே இருக்கிற நல்ல உள்ளங்கொண்ட அநேக வாலிபர்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். கூட்டத்தின் இறுதியில் அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்படும். அதன் பிற்பாடு நான் உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக ஜெபிப்பேன். நம்ம ப்ரோக்ராமை டெய்லி சென்னையில் பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் வரக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். போன மாதம் நிறைய பேர் வந்திருந்தீங்க, அவங்களும் வாங்க, புதிதாக நிறைய ஜனங்கள் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். ரீத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை மறவாதிருங்கள். பல தியாகத்தின் மத்தியிலே அதை நாம் ஆரம்பித்து நடத்தி வருகிறோம். மிக சிறப்பான ஜெபம் அங்கு இருப்பவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் முதல் தரிசனம். அதனால் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் குருவானவர்களை வரவழைத்து அவர்களுக்காக தினந்தோறும் ஜெபங்களை நடத்துகிறோம். சிறப்பான ஜெபங்கள் நடக்கின்றது. அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கின்றது, சமாதானம் கிடைக்கின்றது. அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, அவர்களுக்கு 3 வேளையும் நாம் விதவிதமான உணவுகளையும் நாம் அளிக்கின்றோம். அதனால் அங்கே இருப்பவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய முதியவர்கள் இன்றைக்கு எனக்கு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் தாராளமாக நம்முடைய முதியோர் இல்லத்தை தேர்வு செய்யலாம் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நாம் பெரிய ஒரு ஹால் 200 முதியவர்களை இலவசமாய் தங்க வைப்பதற்காக கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் தான் அதற்குரிய பலனை தர வேண்டும். இந்த வாரத்தில் ஃபேவர் பிளாக் ரோடு போடுகிறோம். இதெல்லாம் பல லட்ச ரூபாய்கள் அதற்கு தேவை. கர்த்தர் இந்த தேவைகளை சந்திக்கும்படியாக நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக பாருங்கள், 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 23, 24. இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேல் மட்டும் நடந்தது. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும்,
சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியினால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். தாவீது தலையெடுப்பதற்கு முன்பதாக சவுல் ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு பக்கபலமாக அவருடைய மகன் யோனத்தான் யுத்தங்களில் இருக்கிறார். மிகவும் துரதிர்ஷ்டவசமாக சவுல் ராஜாவான பிறகு அவர் தன்னுடைய படைக்கலன்களை அதிகரிக்கவில்லை, குதிரைகளை வாங்கி குவிக்கவில்லை, வாள்களையும் யுத்தத்திற்கு தேவையான அம்புகளையும் வில்லுகளையும் ஈட்டிகளையும் அவர் எப்படியாவது அதிகமாக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. தன்னுடைய படை வீரர்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதிகமான சுவர்களை கட்டி நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதனால் அவர் சோம்பேறியாக இருந்ததுனால இப்போ யுத்தம் வரும்பொழுது அவர் அதிகமான நெருக்கடியின் மத்தியில் இருக்கிறார். ஆயுதங்களே இல்லை, வெற்றி பெற வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் எதிரிகள் எல்லாம் நிறைய ஆயுதங்களை வைத்துக்கொண்டு பெரிய எண்ணிக்கையிலே வந்திருக்காங்க. நம்முடைய தாய் திருநாடாகிய இந்தியா இந்த நாட்களில் ஏராளமான படைக்கலன்களை உருவாக்குவதை காண்கிறோம். ஏராளமான மிசைல்ஸ் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை விட பல மடங்கு வல்லமையான ஏவுகணைகளை நம்முடைய நாடு இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய துப்பாக்கிகள், மிகப்பெரிய இந்த மாதிரி ஃப்ளைட்ஸு, கப்பல் படை என்று சொல்லி நம் நாடு ஒரு காலம் இல்லாத அளவிற்கு மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது மிகவும் நல்ல ஒரு காரியம். எல்லா நாடுகளும் இப்படி வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம் நாடும் வளர்ந்தாக வேண்டும். சுயமாக நாமே எல்லா ஆயுதங்களையும் தயாரிக்க வேண்டும். அதை நம் நாடு சரியாக செய்து கொண்டிருக்கிறது. சவுல் ராஜா அப்படி எதுவுமே செய்யவில்லை. அவர் ஆயுதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை, குதிரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை, வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும், யுத்தத்திற்கு அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கவில்லை. அவர் சோம்பேறியாகவே இருந்தார். அவர் வீணாகவே தன்னுடைய நேரத்தை செலவழித்தார். யுத்தத்திற்கு ஆயத்தம் இல்லாதவராக இருந்தார். வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு தெனாவெட்டு ஒரு அலட்சிய போக்கிலே அவர் மனநிலைமை இருந்தது. அதனால் இப்போ யுத்தம் வந்திருக்கும் பொழுது அவர் கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தார் என்று நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த மூலமாக நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சமாதானமான காலங்கள் இருக்கும் பொழுதே நாம் எல்லாவற்றையும் உருவாக்கி கொள்ள வேண்டும். நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கும் பொழுதே, நல்ல சுகமாக இருக்கும் பொழுதே, ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறமா நமக்கு பணம் தேவை, நமக்கு வீடு தேவை, செலவழிப்பதற்கு காசு தேவை, பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சமாதானமாய் நாம் இருக்கும் பொழுதே, நாம் முழு பலத்தோடு இருக்கும் பொழுதே எல்லாவற்றையும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போல் நம்மை பாதுகாப்பதற்காக தினமும் குடும்ப ஜெபத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். குடும்ப ஜெபம் செய்யாத வீடு கூரை இல்லாத வீடு என்பதில் சந்தேகமே இல்லை. சாத்தான் எளிதிலே வியாதிகளை கொண்டு வந்து விடுவான், விபத்துகளை கொண்டு வந்து விடுவான், அழிவுகளை கொண்டு வந்து விடுவான். எனவே தினந்தோறும் நாம் குடும்ப ஜெபம் செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டுடைய கோட்டைக்குள்ளாக, நம்முடைய போக்குவரத்தை, நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆண்டுடைய பாதுகாப்புக்குள்ளாக கொண்டு வந்து நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். ஜெபித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பலன் அடைந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். ஒன்று, பொருளாதாரத்தில் நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னொன்று, ஜெபித்து குடும்ப ஜெபம் செய்து ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை கேட்டு நம்மை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாவலையும் வேலியையும் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் திடீரென்று யுத்தம் வருகிற பொழுது, பெலிஸ்தீர்கள் வருகிற பொழுது, அமெரிக்கர்கள் வருகிற பொழுது நாம் அசைக்கப்படாமல் இருப்போம். நம்ம யாரும் அசைக்க முடியாது, நம்ம பக்கத்தில் வர முடியாது, நாம் எல்லாத்தையும் எளிதில் மேற்கொள்வோம். ஆனால் நாம் ஆயத்தம் இல்லாமலே வாழ்கிற பொழுது, திட்டமிடாமலே வாழ்கிற பொழுது, வந்தால் பார்த்துக்கலாம், அது என்ன வரவா போகுது அப்படி நம்ம நினச்சிட்டு இருப்போம்னா அது கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். அதைத்தான் இங்கே இந்த மதீனமான ராஜா சவுல் ராஜா செய்வதை பார்க்கிறோம். ஒரு ஆயத்தமும் இல்லை, வீரர்களுக்கு ஆயுதங்கள் கூட இல்லை, குதிரைகளே இல்லை, எதுவுமே இல்லை. இது என்ன ராஜா என்று எனக்கு புரியவில்லை. இஸ்ரவேலுக்கு இப்படி ஒரு பலகீனமான ராஜாவா? ராஜா அப்படி இருப்பார்னா நம்ம நாடு என்னத்துக்கு ஆகும்? தோல்வி தான் காணும். அதனால் இந்த மாதிரியான ஒரு ஆயத்தமற்ற சூழ்நிலை இருக்கக்கூடாது. ரெண்டாவது தவறை நாம் இங்கே காண்கிறோம். சவுல் ராஜா சொல்லுகிறார், நான் என் எதிரிகள் மேலே பழி வாங்கணும், அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவர் யார்கிட்ட சொல்கிறான்னு பாருங்கள். யுத்தத்துக்கு இஸ்ரவேல் மேலே, இந்த நாட்டின் மீது அதிக வைராக்கியம் உடைய நாட்டை எப்படியாவது எதிரிகள் கையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று உயிரையும் துச்சமாய் நினைத்து யுத்தத்திற்கு துணிந்து வந்திருக்கிற அந்த சௌரியவான்கள், அந்த பராக்கிரமசாலிகள் எல்லாரும் கேட்கத்தக்கதாக ராஜா சொல்கிறார். யாரும் சாப்பிடக்கூடாது, நான் பழி வாங்கணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளோ யுத்தம் நடந்தாலும் ஒருத்தரும் சாப்பிடவே கூடாது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டளை இடுகிறார், ஒரு சபதம் இடுகிறார். இட்டுன்னு சொல்றார், அப்படி எவனாவது மீறி சாப்பிட்டான்னா அவன் சபிக்கப்பட கடவன், அவன் கொலை செய்யப்பட கடவன் சொல்லி ஒரு ஆணை இட்டுவிடுகிறார், ஒரு சாபம் இட்டு விடுகிறார். சவுல் ராஜா எவ்வளவு முட்டாள்தனமான ராஜா என்பதற்கு, அவர் வரலாற்றிலே வந்த ராஜாக்களே முட்டாள்தனமான ராஜா என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்கவே முடியாது. ஐயா, ஒரு யுத்தத்துக்கு போகிற ஒரு வீரனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும்னா நல்லா சாப்பிட்ருக்கணும், உடம்புல பலன் இருக்கணும், ஜூஸ் குடிச்சிருக்கணும், அது அந்த சாப்பிட்டு இதை சாப்பிட்டு வந்தால் தான் நல்லா சாப்பிட்ருந்தாலும் சண்டை போட முடியும். சாப்பிடவே கூடாதுன்னா கைகால் நடுங்குமே, வேத்து விறுவிறுக்குமே, எப்படி போய் எதிரிகள்கிட்ட போய் சண்டை போட முடியும்? இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆணை என்பதை இந்த இடத்துல நான் காணுகிறோம். ஒரு ராஜா எவ்வளவு முட்டாளாக இருக்க முடியும் என்பதற்கு சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. யாரும் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை இதே கட்டளையே ராஜா ஒரு யுத்தத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால உபவாச ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் சாப்பிடாம கிடந்திருந்தா ஆண்டவர் இறக்கம் செஞ்சிருப்பார். இப்போ எதிரிகள்கிட்ட போய் சண்டை போடணும், வாழை தூக்கணும், வெட்டணும், ஓடணும், அதுக்கு எவ்வளோ பலன் வேணும்? சாப்பிடாம இருந்தோன்னா என்ன பலன் இருக்கு? கைகால் நடுங்குமே. எத்தனை பேருக்கு சுகர் இருந்துச்சோ, எத்தனை பேருக்கு யூரியா இருந்துச்சோ, எத்தனை பேர் கைகால் நடுங்கிச்சோ தெரியல. இந்த ராஜா சவுல் ராஜா முட்டாள்தனமான ஒரு ஆணையை கொடுத்து தன் வீரர்கள் எல்லோரையும் அவர் அங்கே பலகீனப்படுத்தினார். வரலாற்றிலே இப்படி ஒரு ராஜாவை, முட்டாள் ராஜாவை பார்க்கவே முடியாது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், பிரியத்துக்குரியவர்களே, நாம் ஒரு ராஜாவாக இன்றைக்கு இருக்கலாம். நமக்கு கீழே நம்முடைய குடும்பங்கள் இருக்கலாம், நமக்கு பிள்ளைகள் இருக்கலாம். ஒரு ஆசிரியராக இருப்போம் என்றால் நமக்கு மாணவர்கள் மாணவிகள் இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு கடை வச்சுருந்தோம்னா கீழே வேலை பார்க்குறவங்க இருக்கலாம். நாம் முட்டாள்தனமாக சில காரியங்களை சொல்லி அவர்களை அந்த முட்டாள்தனத்தினாலே இந்த ராஜாவை போல, சவுளை போல நாம் கெட்டி விடுவோம் என்றால் மாபெரும் அழிவு ஏற்பட்டு விடும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதே சவுல் ராஜாவுடைய இடத்துல தாவீது வராரு. தாவீதுடைய இடத்துல அவருடைய மகனாகிய சாலமோன் வார ராஜாவா. அவர் ஞானம் எனக்கு வேண்டும், நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை தந்தீங்கன்னா தான் நான் இவ்வளோ பேர்களை நான் நடத்த முடியும், எனக்கு ஞானம் இல்லைன்னா ஒன்றும் முடியும். அவர் ஞானம் வேண்டும் என்று அறிந்திருந்தார், அதனால தான் ஞானியானார். இஸ்ரவேலின் மிகச்சிறப்பான ராஜாவாக இருந்தார். ஆனால் அவருக்கு முன்னால் இருந்த பிடிசீசர் சவுல் முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்து அதை எல்லார் மேலே திணித்து, ஒரு பெரிய நுகத்தை திணித்து இஸ்ரவேலுக்கு மாபெரும் வெற்றி கிடைக்காதபடிக்கு அங்கே அவர் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார் என்று காண்கிறோம். எப்பொழுதுமே முட்டாள்தனமானவர்கள் மிகப்பெரிய பொறுப்புகளிலே இருக்கிற பொழுது, குடும்ப தலைவனாக இருக்கிற பொழுது, பிஸ்னஸில் பெரிய ஆளாக இருக்கிற பொழுது, அரசியலிலே பெரிய ஆட்களாக இருக்கிற பொழுது, திருச்சபை அரசியல்களிலே பெரிய ஆட்களாக இருக்கும் பொழுது முட்டாள்தனமான செயல்படுவார்கள். அதனால் அநேகருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. சவுல் ராஜா சாப்பிடாமல் கிடந்தார், சரி ஓகே, ஒரு முட்டாள்தனம் சாப்பிடாமல் இருக்கு. வீரர்கள் பாவம் அவ்வளவு சாப்பிடாமல் கிடந்து அவ்வளவு வருத்தத்தையும் வேதனையும் அன்றைக்கு அடைந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறதே. நிறுத்துக்குரியவர்களே, ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிற அந்த நேரத்தில் கூட அதை முழுமையை சுதந்திரிக்க முடியாதபடி, எதிரிகளை சென்று வெட்ட முடியாதபடிக்கு ஒரு பலனிழந்து கிடந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அனைத்திற்கு காரணம் சவுல் ராஜாவுடைய மதியினம் என்று சொல்லி நாம் காண்கிறோம். இதிலிருந்து ஒரு நீதிமொழிகளை கண்டிப்பாக வாசியுங்கள். நமது சிவனா டிவியில் தான் முதலாக நாம் அந்தந்த நாளுக்குரிய நீதிமொழிகளை டிவியில் போட்டோம், நான் வாசித்து. இப்போ எல்லா டிவிலையும் அதை ஃபாலோ பண்ணி போடுறாங்க, ரொம்ப சந்தோஷம். அந்தந்த நாளுக்குரிய நீதிமொழிகளை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஞானி எழுதும் பொழுது அவர் எப்பொழுதும் ஞானமே முக்கியம், புத்தியே முக்கியம். வாழ்க்கையில் எதுவானாலும் இருக்கட்டுங்க, வெற்றி பெறணும்னா ஞானம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கு, புத்தி என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. யோசிக்காமல் நம்ம செயல்பட்டோம்னா சர்வ நாசம் ஏற்படும். சின்ன பிள்ளைகளிலிருந்து, வாலிபர்களிலிருந்து, நடுத்தர வயதுள்ளவர்களிலிருந்து, பெரியவர்களிலிருந்து, வயதான காலத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாவற்றிலும் ஞானம் நமக்கு தேவையாக இருக்குது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதெல்லாம் நமக்கு மிகவும் அது ஞானம் நமக்கு தேவையானதாக இருக்கிறது. திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது ஞானம் ஏராளமாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. இல்லைன்னா திருமண வாழ்க்கை உடைந்து போய்விடும். பிள்ளைகளை வளர்ப்பதில் ஏராளமான ஞானம் தேவைப்படுகிறது. இல்லை என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் கெட்டி குட்டிச்சவராகிவிடும்.
இன்றைக்கு நான் கல்லூரியிலே 2 மாணவிகளை சந்தித்தேன். அவர்கள் 1ஆம் ஆண்டு படிக்கிற மாணவிகள். இது ஒரு காரியமாய் வந்தார்கள், பேசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களை விசாரித்தேன், அவருடைய பின்புலத்தை விசாரித்தேன். பொதுவாகவே இந்த படிக்கிற மாணவ மாணவிகளுடைய பின்புலத்தை, பேக்ரவுண்டை நான் விசாரிப்பது வழக்கம். அப்புறம் ஒரு பிள்ளை சொன்னால், எங்கள் அப்பா இப்படி வேலை பார்க்குறாங்க, எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், நான் என் பாட்டி கூட வளர்கிறேன், எங்கள் தம்பி வந்து அப்பா கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லிச்சு. இவன் பாட்டி கூட இருக்கிறான், அவரோட தம்பி அப்பா கூட இருக்கிறார், இதில் ஏதோ குழப்பம் இருக்கிறது நீ சொல்வதில் என்னென்று கேட்டேன். அப்பொழுது அந்த பிள்ளை சொன்னால் என் அம்மா இறந்து விட்டார்கள், எனது தகப்பனார் இப்பொழுது 2வது திருமணம் செய்து அந்த சித்தி மூலமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, எனது தம்பியும் அப்பாவோடு கூட இருக்கிறான், அவர்கள்லாம் சேர்ந்திருக்கிறாங்க, எனக்கு எங்கள் அப்பா 2வது திருமணம் செய்து கொண்டு பிடிக்கவில்லை, எனவே நான் பாட்டியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒன்றை கேட்டேன், உங்கள் அம்மா எதுக்காக அல்லது எப்படி இறந்து போனாங்க? அந்த பிள்ளை, சின்ன பிள்ளை, இப்போ 18 வயசாக சொல்லுகிறாள், எனக்கு 3 வயது ஆன பொழுது எங்கள் அம்மாவுக்கு சண்டை வந்தது, எங்கள் அம்மா தீக்குளித்து செத்து விட்டார். இந்த பிள்ளைக்கு 3 வயசாகுது, அடுத்த பிள்ளைக்கு 1 வயசு, பையனுக்கு 1 வயசு ஆகும்போது தீக்குளித்து செத்து விட்டார். இந்த பூமியில் 70-80 வயது வாழ வேண்டிய அந்த பெண் புருஷனிட்ட எடுபட்ட ஏதோ ஒரு சண்டை நிமித்தமாக, மனஸ்தாபத்து நிமித்தமாக தீக்குளித்து கொடூரமாக தன்னை வேதனைப்படுத்தி ஒரு முடிவை தேடிக்கொண்டார். இப்போது அந்த முடிவை அவங்க அப்படி எடுத்ததுனால, அந்த முட்டாள்தனமான முடிவை எடுத்ததுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்பொழுது சிதறி போயிருக்கிறது. கணவன் வேறு வழியில் அவன் வேறு திருமணம் செய்து கொண்டான். இப்பொழுது இந்த பெண் பிள்ளை பாட்டியுடைய பராமரிப்பிலே வளர்கிறது. சின்ன பையன் சித்திக்கிட்ட வளர்றான், அவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது. அது காமனாக தான் ஆகும், வேறு வழியே கிடையாது, சண்டை தான் வரும். இந்த பெண் மாத்திரம் கொஞ்சம் புத்தி உள்ளவளாக இருந்து, நான் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், எனக்கு 2 அருமை பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அவர்களை பார்த்து நான் வாழ்வேன் என்று சொல்லி கொஞ்சம் நிதானமாக நடந்து கொண்டு இந்த முடிவை எடுக்காமல் இருப்பார்கள் என்றால், இந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை வந்திருக்குமா என்பதுதான் கேள்வி. குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை வந்தவுடனே முட்டாள்தனமாக போய் தாங்களை மாய்த்துக் கொள்கிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். முட்டாள்தனமாக முடிவெடுத்து அருவாளை எடுத்து வெட்டி அந்த குடும்பத்தை அழித்து, தன்னையும் அழித்து, ஜெயிலு, கேஸு, கோர்ட்டுன்னு சொல்லி அழித்து அவங்க வாழ்க்கை நாசம் பேர். ஒருத்தரை போய் வெட்டும் பொழுது அவ்வளோதான், அந்த கதை முடிந்து போகும். பிற போலீஸு, கோர்ட்டு, அது தொடர்கதையாகிட்டே போகும். வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லாவே இருக்காது. முதல் தடவை கொலை பண்ணும்போது தான் பிரச்சனை, அதுக்கு பிறகு கொலை பண்ணுறது ஒரு விஷயமாகவே தெரியாது. அது முட்டாள்தனமான ஒரு காரியம். அந்த பாவம் சும்மா விடாது, அதுக்கு பிறகு போலீஸ் சும்மா விடாது, ஃப்ரெண்ட்ஸு சும்மா விட மாட்டாங்க, வாடா இன்னொரு போட்டு தள்ளுவோம் அப்படிம்பாங்க. எத்தனை பேர் இன்றைக்கி முட்டாள்தனமாக தன்னையும் கெடுத்து, தன்னை சார்ந்திருக்கிற குடும்பத்தையும் கெடுத்து, தனக்கு பின்பாக இருப்பவருடைய வாழ்க்கையும் கெடுத்து, தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கெடுத்து, நண்பருடைய வாழ்க்கையும் கெடுத்து, தன்னை அழித்து அநேகருடைய வாழ்க்கையை இந்த சவுல் ராஜாவை போல அழிப்பதை பார்க்கிறோம். ஒருவனும் எதுவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லி அங்கே ராஜா கட்டளையிடுவதை காண்கிறோம், வருத்தப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இதற்காக இவ்வளவு அவசரப்பட வேண்டும் வாழ்க்கையில்? எத்தனையோ பெண் பிள்ளைகள் முட்டாள்தனமாக நன்கு படித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த படிப்பை விட்டு முன்ன பின்ன தெரியாதவர்களோடு ஓடி போய் முட்டாள்தனமாக ஒரு முடிவை எடுத்து தன்னுடைய தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக் கொள்வதை பார்க்கிறோம். பிஸ்னஸில் எத்தனையோ பேர் எவ்வளவோ வெற்றி மேல் வெற்றி பெற்று உயர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று தவறான ஒரு தொழிலை தேர்வு செய்து இத்தனை வருடமாய் சம்பாதித்த அந்த பணத்தை முட்டாள்தனமாய் கொண்டு போய் அந்த பிஸ்னஸில் போட்டோம். அது நொடிஞ்சு போய், இந்த பிஸ்னஸில் நொடிஞ்சு போய் எல்லாற்றையும் இழந்து கடைசி காலங்களிலே வறுமை அடைந்து, ஏழ்மை அடைந்து, கடன்களை கட்ட முடியாமல் சிறுமைப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு எவ்வளோ பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வதை பார்க்கிறோம். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சுகர் வந்துடும். நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நல்ல சண்டீரமாக இருப்பாங்க. சுகர் வந்தோடனே அது உடம்பை அப்படி அரிக்கும், அவங்களுடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சுகர் வந்துருச்சு, இனி நம்ம சீனி சேர்த்துக்கூடாது, காஃபி டீ குடித்தா கூட நம்ம சுகர் இல்லாமல் குடிப்போம், நம்ம வாக்கிங் போவோம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம், உடம்பை பராமரிப்போம். வியாதி வந்துருச்சு, நம்ம ஆயத்தமாக இருக்கணும், நம்ம இனி சும்மா இருக்கக்கூடாது, நம்ம சாப்பாட்டில் டயட்டில் ஒழுங்காக இருக்கணும், கவனமாக தான் சாப்பிடணும், சப்பாத்தி தான் சாப்பிடணும். ஞானம் உள்ளவர்கள், பலம் உள்ளவர்கள் தங்கள் வல்லமையை அதிகரிக்க பண்ணுறாங்க. ஞானம் இல்லாதவங்க என்ன சொல்கிறாங்க? அல்வா வாங்கி சாப்பிடு, பக்கத்தில் மாத்திரை கடை இருக்குது, சாந்தி ஸ்வீட்ஸில் அல்வா சாப்பிட்டு பக்கத்துலேயே மெடிக்கல்ஸ் இருக்குது, அங்கே போயிட்டு சுகருக்கு மாத்திரை வாங்கி போட்டு ஒன்றும் செய்யாது.
எவ்வளோ பேர் சுகர் வந்த பிறகு முட்டாள்தனமாய் தொடர்ந்து அதே போல சாப்பிட்டு, தொடர்ந்து இனிப்பை சாப்பிட்டு, எக்ஸசைஸே பண்ணாமல் அழிந்து போனவர்கள், சுருங்கி போனவர்கள், மெலிந்து போய் பாதி வயலை மறித்து போனவர்கள் எத்தனை பேர் உண்டு. குடித்து குடித்து வெறித்து எவ்வளவோ செல்வ செழிப்பாக இருந்தவர்கள், ஸ்ட்ராங்காக இருந்த பிளேயர்ஸ்லாம் அப்படியே அழிஞ்சு போனதை, பாதி வயலை மறித்து போனதை பாருங்கள். முட்டாள்தனமான முடிவுகள், ஆசைகள், முட்டாள்தனமான முயற்சிகள், முட்டாள்தனமாக சவுல் ராஜா அதோட தாவீதை கொல்லணும், முட்டாள்தனமாக நடக்கவே நடக்காத ஒன்றை நோக்கி இம்பாசிபிள் டாஸ்கில் அவர் வாழ்நாள் முழுக்க அவர் தாவீதை துரத்தி தான் செத்து போனார். சவுல் ராஜா இருந்தாலே முட்டாள்தனத்தின் மொத்த உருவம். அவர் முட்டாள்தனமாக தன் வாழ்க்கையை கெடுத்து, இஸ்ரவேலை கெடுத்து, அநேகருடைய நிம்மதியை கெடுத்து அவர் வாழ்ந்தார் என்று நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நன்கு கவனிக்க வேண்டும், நன்கு கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் முட்டாள்தனமாக எதுவுமே செய்யக்கூடாது. நிதானித்து நாம் செயல்பட வேண்டும். முக்கியமாக நாம் கீழாக ஒரு டீம் இருக்கும்போது, ஒரு குடும்பம் இருக்கும் பொழுது, ஒரு ஊழியம் இருக்கும் பொழுது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கும் பொழுது நாம் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். அவர்கள் சரியான கட்டளைகளை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் அழிவது மாத்திரமல்ல, அவர்களும் சேர்ந்து அழிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். சவுல் ராஜா கையில் ராஜ்யபாரம்ங்கிறது குரங்கு கையில் ஒரு பூமாலை மாறி, தமிழில் ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா? அவர் முட்டாள்தனமாகவே வாழ்ந்து வாழ்ந்து முட்டாள்தனமாகவே செத்து தன் கதையை தன் பிள்ளைகளும் யோனத்தான் போன்ற மிக தங்கமான பிள்ளைகளையும் கூட அவர் இழந்து போனார். அதுக்கு காரணம் அவருடைய முட்டாள்தனம். அவர் சொல்லுகிறார், யாரும் சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அப்படி சாப்பிட சபிக்கப்பட்ட இஸ்ரவேலில் அறுப்புண்டு போவான், அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு ஆணை இடுகிறார். ராஜா சாப்பிட்டா கொலை செய்யப்படணும்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு சாபத்தையும் அவர் கொடுத்தார். சாபங்களை கொடுக்காதீங்க, நாசமாக போயிடுவான். பிள்ளைகளை நிறைய பேர் சபிப்பாங்க, விளங்கவே மாட்டேன். சொந்த பிள்ளைகளை நீ விளங்கவே மாட்டேன், நீ உருப்படவே மாட்டேன், நாசமாக போயிடுவேன். பைக்கில் பசங்க, வாலிப பசங்க அறிவு இல்லாமல் வேகமாக போகிறாங்க, விளங்கவே மாட்டான், முட்டிட்டு சாவான். சாவறதுக்கெல்லாம் வந்திருக்கு, சாவு நம்ம சொல்ல வேண்டாம். நம்முடைய பிள்ளையை நம்ம அப்படி சொல்லுவோம், அறியாமல் போகிறாங்க, நம்ம அதில் போய் எனக்கு சாபம் கொடுக்க வேண்டும்? யாருக்கும் நம்ம சாபம் கொடுக்க வேண்டாங்க. விளங்கவே மாட்டான், மண்ணாளி போவேன், நீ உன் பிள்ளைகள் நாசமாக போ. நிறைய பேர் சாபமாக கொடுப்பாங்க, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. இயேசு அத்திமரத்தை சபித்தார், உன்ட்டு யாருமே கனியை பறிக்க முடியாது என்று சொல்லி சொன்னார். யூதாஸ் காரியத்துக்கு கூட நண்பனை என்று அன்பைத்தான் காண்பித்தார். தன்னை மறுதலித்தது தெரியவே தெரியாது என்று சொல்லி அடம்பிடித்த அந்த பேதுருவையும் தேடி போய் அன்பை காண்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில உள்ளத்திலே அன்பு இருக்கும் என்றால் யாரை நாம் சபிக்க மாட்டோம். உள்ளத்திலே பாசம் இருக்கும் என்றால் யாரை நாம் சபிக்க மாட்டோம். ஆனால் முட்டாள்தனம் இருக்கும் என்றால் எதுக்கெடுத்தாலும் சாபம் கொடுப்போம். விளங்கவே மாட்டான், நாசமாக போவான், உருப்படவே மாட்டான், செத்து போவான், அழிஞ்சு போவான். நிறைய பேர் சண்டை போடும்போது சாவில் போய் சாவு. என்ன வார்த்தை! யாரெல்லாம் சாவுலன்னு சொல்கிறாங்களோ, நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன், அவங்களாம் முட்டாள்கள். ஒரு தாய் எப்போ பார்த்தாலும் நான் செத்து போயிடுவேன்னு சொன்னால் பிள்ளையும் அப்படி தான் சொல்லுவேன், நான் செத்து போயிடுவேன், நான் சூசைட் பண்ணுவேன். எவ்வளவோ பெண்கள் முட்டாள்தனமாக நான் செத்து போயிடுவேன், நான் சூசைட் பண்ணிடுவேன். நிறைய பெண்கள் புருஷனை மிரட்டுவதற்கும் நான் சூசைட் பண்ணிடுவேன்னு சொல்லி வர சொல்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனமாக வாழ்வோம். நம்முடைய முட்டாள்தனம் அழிக்கப்பட வேண்டும். நாம் யோசிக்க வேண்டும், நிதானிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரமாக அது உட்கார்ந்து நான் சரியான பாதையில் தான் போகிறேன்னா, நான் சரியானதான் பேசுகிறேன்னா, நான் எடுக்கிற முடிவுகள் தான் சரியானதாக நான் சிந்திக்க வேண்டும். இறைவனிடத்தில் நான் உதவி கேட்க வேண்டும். ஐயா, எனக்கு சரியான ஒரு முடிவு எடுக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்கணும். இப்படி கேட்டால்தான் நாம் பிழைக்க முடியும். இல்லை என்றால் நாம் அழிந்து போய்விடுவோம். இல்லை என்றால் ஒன்றுமில்லாமல் நாம் போய்விடுவோம் என்பதை மறந்து போகவே கூடாது. இந்த அருமையான நாளில் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கின்றார், நம்மோடு பேசுகின்றவராக அவர் இருக்கின்றார். எத்தனையோ ராஜ்யங்கள் முட்டாள்தனமான மனிதர்களினாலும் ராஜாக்களினாலும் அவர்கள் எடுத்த முட்டாள்தனமான முடிவுகளினால் அழிந்து போயின. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் யார்கிட்ட கூட்டணி வைக்கக்கூடாது, அவர்கள் எடுத்த தவறான முடிவினாலே அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிந்து பரிதாபமாய் முடித்தாங்க, ஓட்டத்தை முடித்தாங்க. நாம் எப்பொழுதுமே சரியான முடிவுகளை எடுப்ப நாம் பிரயாசப்படுவோம். எங்கே போனால் என்ன பிஸ்னஸ் பண்ணால் என்ன,
கடின உழைப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட சரியான முடிவெடுக்க வேண்டும். வாழ்க்கையில் சரியான இலக்கை நோக்கி நாம் பிரயாணம் செய்ய வேண்டும். சரியான நபர்களை நம் பக்கமாக வைத்திருக்க வேண்டும். ஒன்று உலகப்புறமான ஆசீர்வாதங்கள், ஹெல்த் எல்லாம் நம்ம சுற்றி வச்சுக்கணும், பாதுகாப்பு வச்சுக்கணும். இன்னொன்று இன்விசிபிள் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் அபவ், ஹெவன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ், கண்ணுக்கு தெரியாத பரத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் பாதுகாவலும் நமக்கு நிச்சயமாக அவசியம் தேவை. அப்படி இருந்தால்தான் நாம் வாழ முடியும். பிரியத்துக்குரியவர்கள், இவைகளை உங்களுடைய மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஆண்டவரே எனக்கு உடைய பாதுகாவலை தாருன்னு சொல்லி கேளுங்க. நான் ஞானமாக நடந்து கொள்ளணும், நான் மதியீனமாக நடந்து கொள்ளக்கூடாது, அறிவில்லாமல் நான் வாழக்கூடாதப்பா. நான் தவறான முடிவுகளை எடுத்து என் வாழ்க்கையை நாசமாக்கி என்னை நம்புகிறவர்களையும் நாசமாக்கிடக்கூடாதுயா. ஆண்டவரே, ஒரு கால் நான் செத்து போயிடுவேன் நான் சொல்லக்கூடாது. நீ சாவுன்னு சொல்லி பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லக்கூடாது. சாபங்களை கொடுக்கக்கூடாது. நீ விளங்கவே மாட்டேன், நாசமாக போட்டு சாபங்களை கொடுக்கக்கூடாது. இது போன்ற சாப வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரக்கூடாது. நான் நல்ல வார்த்தைகளை, ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளைத்தான் நான் சொல்ல வேண்டும் என்று மாற்றிக்கொள்வோம். எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் சாபம், எதுக்கெடுத்தாலும் எரிச்சல். நீ விளங்க மாட்டேன், உன் வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு, நாசமாக தான் போ. யாரையும் சொல்லாதீங்க. சவுல் ராஜா யாராவது சாப்பிட்டானா சபிக்கப்பட கடவன், கொலையுண்ணப்பட கடவன் சொன்னார். இதனால கடைசியில் அவரும் இறந்து தன்னுடைய மகனாய் யோனத்தானையும் சாபத்துக்குள்ளே கொண்டு வந்து அவனும் யுத்தத்தில் இறந்து போனான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சாபங்களை கொடுக்க வேண்டாம். ஆசீர்வாதமான வார்த்தைகளையே சொல்லுவோம், நலமான வார்த்தைகளையே சொல்லுவோம், கோபத்தை அடக்குவோம், எரிச்சலை அடக்குவோம். எப்பொழுதும் செம்மையான வார்த்தைகள், கிருபை பொருந்திய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தனிமையிலே அமர்ந்து சிந்தித்து ஞானத்தோடு கூட செயல்படுவோம். நாம் தவறான முடிவுகளையும் தவறான ஆணைகளையும் கொடுப்போம் என்றால் அது மிகப்பெரிய நாசமோசங்களை ஏற்படுத்தும் என்பதை மறந்து போகவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இதில் மனதில் வைத்து செயல்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் கூட ஒரு முட்டாள் ராஜா எவ்வளோ முட்டாளாக வாழ்ந்தார், எவ்வளோ முட்டாள்தனமான ஆணைகளை விடுத்தார். கடைசி வரைக்கும் தன் முட்டாள்தனத்திலே இருந்து முட்டாள்தனமாக ஒரு பாதி வயலை மறித்து போனார் என்றெல்லாம் ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்டோம். ஐயா, நாங்களும் கூட அப்படிப்பட்ட முட்டாள்களாக இருக்காதபடி காத்துக்கொள்ளும். சுகரு அல்வாவை சாப்பிடு, சுகர் மாத்திரையும் சாப்பிடு. எவ்வளோ முட்டாள்தனமாக எத்தனை பேர்கள் ஆண்டவர் சுகரை பற்றி கவலைப்படாமல் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு ஆண்டவர் வாக்கியும் போகாமல் உடம்பை கவனிக்காமல் எத்தனை பேர் முட்டாள்தனமாய் மறித்து போனார்கள். குடித்து முட்டாள்தனமாய் மறித்து வாழ வேண்டியவர்கள், இன்னும் எவ்வளவோ காலங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியவர்கள், ஆளுகை செய்ய வேண்டியவர்கள், ஆட்சி செய்ய வேண்டியவர்கள், உயர்ந்திருக்க வேண்டியவர்கள், எல்லா நலமும் பெற்றவர்கள் முட்டாள்தனத்தினாலே அழிந்து போனார்கள். நாங்கள் நடுங்குகிறோம். நாங்களும் அப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியங்களில் ஈடுபட்டு எங்களை அழித்து விடாதபடிக்கு கவனமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்விசிபிள் பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் லார்ட். குடும்பம் செஞ்சாதான் சாத்தான் வீட்டில் வரமாட்டான், வியாதி வீட்டில் வராது, இல்லைன்னா வந்துடும். என் தகப்பனை குடும்ப ஜெபம் செய்து ஆண்டவரை பைபிளை வாசித்து வேத வசனங்களை உட்கொண்டு குடும்ப ஜெபம் செய்து பிள்ளைகளை பாதுகாக்க, எங்களை பாதுகாக்க ஆண்டவரை உதவி செய்யுங்க. பணம் இருக்கும் பொழுதே, வருமானம் இருக்கும் பொழுது எதிர்காலத்துக்கு தேவையானவர்களை சேர்த்து வைக்க, எறும்பை போல சேர்த்து வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானத்தை தாருங்க, புத்தியை தாருங்க, சரியான முடிவெடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பல காரணங்களால் இன்றைக்கி வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி கட்டிகளை மறை செய்து புண்களை மறைய செய்து ஆண்டவரே என் தகப்பனை சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அந்த வேதனையை மறைய செய்து என்ன கிருமிகள் தொற்றிருந்தாலும் மறைய செய்து பிள்ளைகளை வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். கிருபையினாலே மூட வேண்டும், இரக்கத்தினாலே மூட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி 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 அப்பா, நன்றி. கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும், சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் முடிந்து போகட்டும் ஐயா. ஆண்டவர், கடன் பாரங்களால் சிக்கி தவிக்கிறவர்கள், எல்லாற்றையும் இழந்து போனவர்கள் ஆண்டவர், அவர்களுக்கு மனம் இறங்கும். வட்டி கடலில் அவர்களை விடுவியும், ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தாரும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தாரும். பிள்ளைகளால் நிம்மதி இழந்திருப்பவர்கள், திருமணத்தினால் நிம்மதி இழந்து போயிருப்பவர்கள், தவறான முடிவெடுத்தபடினாலே ஒரே அறைக்குள்ளே பூட்டி கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வயதானவர்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள். வாலிபத்தில் இருப்பவர்கள் ஐயா, பைக்கில் எவ்வளோ வேகமாக போகிறாங்க, மொபைல் ஃபோனுக்கு எவ்வளோ அடிமையிலாக இருக்காங்க, எவ்வளவு தவறான காரியங்களில் ஈடுபடு ரட்சியும். உமக்கென்று ஒரு சேனை எழும்ப உதவி செய்யும். வருங்காலங்களை இன்பமாக்கித்தார். கர்த்தர் மகிமைப்படும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்தி தாய்த்த நாட்டையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, அடைக்கலான் குறையும் முதியோர் இல்லத்தை ஜெபத்தினாலே காணிக்கையில் தாங்கிற அனைத்து நல்ல உள்ளங்களை ஆசீர்வதி. மகிமைப்படும். ரட்சகா, உமக்கே மகிமை செலுத்துகிறோம்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த அன்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் சதா காலங்கள் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா.